அடுத்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு இருக்கிறது வந்து இந்த வறட்டுத்தன்மை. அந்த வறட்டு இருமலா இருக்கு சார். சார் எனக்கு சளியே இல்ல. ஆனா நான் இருமுனா வந்து எனக்கு வறட்டுத்தனமா இருமல் வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு தேங்காய் பால்ன்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காய் பால காலையில காலையில தேங்காய் பால் எடுத்து குடிச்சோம்னா, அந்த வறட்டு இருமல் போகும். அதே மாரி இந்த சளி பிரச்சனை, ஆஸ்துமா பிரச்சனை, வறட்டு இருமல் பிரச்சனை இந்த மாரி இருக்கிறவங்க வந்து என்ன ரெகுலரா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் நெறைய ஊத்தி நாட்டுக்கோழி, நெஞ்செலும்பு சூப்பு, இந்த மாரி விஷயங்கள் நெறைய சின்ன வெங்காயம், மிளகு, இஞ்சி, பூண்டு, ஆ நல்லெண்ணெய் நெறைய முக்கியமா நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு ஒரு பெரிய மருத்துவம். இந்த வறட்டு இருமல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த வறட்டு தன்மைய மாத்தக்கூடிய தன்மை உடையது வந்து நல்லெண்ணெய். அத வந்து இந்த மாரி நம்ம நாட்டுக்கோழியோ, இல்ல வந்து நம்ம வெள்ளாட்டங்கறின்னு சொல்லுவாங்க. இந்த நெஞ்செலும்பு சூப்புன்னுலாம் சொல்லுவாங்க. அந்த மாரி நெஞ்செலும்பு எடுத்து கொஞ்சம் நெறைய சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊத்தி, நல்லா சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா இதுலருந்து ஒரு ஹோம் ரெமெடி கிடைக்கும்.